ஒரு சோல்ஜர் இறந்ததுக்கு அப்புறமா கூட இப்போ வரைக்கும் பேயா அவரோட சோல்ஜர்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா எத்தனை பேரால் நம்ப முடியும்? ஸ்டில் இது எப்பயுமே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சோல்ஜருக்கு இப்போ கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களோட வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இவரை கும்பிட்டுறதுக்கு அப்புறமா தான் அவங்களோட வேலையை அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அவருக்கு பணம் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது வேலைக்கான சம்பளம் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. அவருக்கான அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவருக்கு லீவ் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அவருக்கு பதவி உயர்வுமே வழங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு இறந்து போன நபருக்கு எதனால் இப்படியெல்லாம் செய்யணும்? உண்மையிலேயே அவர் கோஸ்டாக இருக்கார் அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். இந்த வீடியோவில் பாபா ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1965ஆம் ஆண்டு. இந்த வருஷம்தான் ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் இந்த சோல்ஜர் அப்படின்ற வேலைக்குள்ளே போகிறான். இந்த ஹர்பஜன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரோட வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய நபர். அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப லவ் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இந்த நாட்டிலையும் சோல்ஜர்ஸ் வேலையிலையுமே அதிகமான லவ் அப்படின்றது இருக்குது. அவரோட மிகப்பெரிய ட்ரீமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வயது வரைக்குமே அவர் சோல்ஜராக வேலை பார்த்துட்டு இருக்கணும். இந்த நாட்டுக்காக அவரோட உயிர் போகணும் அப்படின்றது தான் அவரோட மிகப்பெரிய கனவாகவும் இருந்திருக்கு. இவர் ஆரம்ப கட்டத்தில் சிப்பாயாக தான் இராணுவத்துக்குள்ளே போயிருக்காரு. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே இந்த சிப்பாய் வேலை தான் கொடுப்பாங்க, சாதாரணமான வேலை அப்படின்றது. இவரோட வேலையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த குதிரைங்களை குளிப்பாட்டுறது, குதிரைங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. பட் அப்படி கொடுக்கப்பட்ட வேலையுமே ரொம்ப சிறப்பாக செய்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப டெடிக்கேட்டடாகவுமே அந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரியாக 3 வருஷங்கள் கழிச்சு 1968ஆம் ஆண்டு இவர் வழக்கம் போல் அவரோட குதிரைங்களை கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போன ஹர்பஜன் சிங் மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அவர் கூட்டிகிட்டு போன குதிரைங்க எல்லாமே மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவர் கூட்டிகிட்டு போன அந்த குதிரைங்க எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. பட் இவர் மட்டும் அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகவே இல்லை. ஸோ இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைமை அதிகாரிகளும் சரி, அவனுக்கு அதிகமாக வேலை இருந்துச்சு, அவனுக்கு அதிகமாக வேலை கொடுத்ததால சின்ன பையன் தானே, ஸோ பயந்து ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி கேர்ஃபுல்லாக விட்டுட்டாங்க. பட் என்னதான் இப்படி ஓடிட்டான் அப்படின்னாலுமே அதை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஊர், அவன் போன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் எங்கேயுமே இந்த ஹர்பஜன் சிங் அங்கே போனதுக்கான தடயங்களோ அங்கே போனதுக்கான ஆதாரங்களோ கிடைக்கல. ஸோ இதை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் அப்படின்றது வருது, ஒருவேளை இவன் அந்த பனியில் மாட்டி இறந்துருப்பானா அப்படின்னு. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப அதிகமாக பனியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது டிசம்பர் மாதம் அப்படின்றதால ரொம்ப அதிகமான பனி அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அப்படி பனி அப்படின்றது அதிகமாக இருக்கும்போதும், பனி புயல்கள் அதிகமாக வீசிட்டு இருக்கும்போதும் ஒருவேளை இவன் பனி புயலில் மாட்டி இறந்துருப்பானா அப்படின்ற கேள்வி அங்கேருந்து சின்ன சின்ன சிப்பாய்களுக்கு கூட அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவர் அந்த குதிரைகளை கூட்டிகிட்டு போன இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணுறாங்க. பட் எந்த விதமான ஆதாரங்களுமே கிடைக்கல. இந்த மாதிரி அவரை சர்ச் பண்ணி சரியாக 5 நாட்கள் அப்படின்றது தொடர்ந்து தேடுதல் அப்படின்றது நடக்குது. இவர் எங்கே போனார் அப்படின்ற தேடுதல் தொடர்ந்து நடக்கவுமே ஆரம்பிக்குது. சரியாக 5 நாட்கள் கழித்து அவர் கூட இருந்த ஒரு சின்ன சிப்பாயோட கனவுல வந்து, நான் இந்த இடத்துல தான் இறந்துருக்கேன், நான் எதுக்குமே பயந்து ஓடலை, நான் இந்த வேலையை ரொம்ப நேசித்தேன், பட் எனக்கு எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவத்தால் நான் இந்த இடத்துல இறந்துட்டேன், அந்த இடத்துல போய் தேடி பாருங்க என்னோட பாடி அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சிப்பாயோட கனவுல சொல்லியிருக்காரு. பட் இவர் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கனவு எல்லாமே உண்மையாக இருக்குமா? ஒரு கனவுல வர விஷயம் எப்படி ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு இருக்கும்? ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயம் எப்படி கனவுல வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட எதுக்கும் தேடி பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்த்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்ன அப்படின்னா அந்த ஹர்பஜன் சிங்கோட பாடி அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இதை பார்த்ததுவே நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். எப்படி ஒரு இறந்து போன மனுஷன் தான் எந்த இடத்துல இறந்துருக்கான் அப்படின்றத பாயிண்ட் வச்சு ஒரு கனவுல வந்து சொல்ல முடியும்? ஸோ அப்படி இது வரைக்கும் எந்த சம்பவமே நடந்தது கிடையாது. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டியான கேள்வியாகவே இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இவரோட பாடி கிடைச்சிருச்சு அப்படின்றதால இவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இறுதி மரியாதைகள் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து முடிக்கிறாங்க. ரொம்ப நீட்டாகவே அவரோட இறுதி கிரிகைகள் அப்படின்றது செய்யப்படுது. ஸோ இதெல்லாமே செய்து முடித்ததுக்கப்புறமா தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இப்படி அவரோட இறுதி கிரிகைகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறமா இவரோட வேலை பார்த்தவங்க, இவர் கூட இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களோட வழக்கமான வேலைகள் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சடனாக அவங்களை சுற்றி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படின்றது நடக்குது. அவங்க டெண்டை சுற்றி யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. அவங்க டெண்டை சுற்றி மர்மமான காலடி தடங்கள் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை இது சைனீஸ் இராணுவமாக இருக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட எழும்ப ஆரம்பிக்குது. அண்ட் தொடர்ந்து ரோந்து பணியுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் ரோந்து பணி செய்தாலும் சைனீஸ் கவர்மெண்ட் வந்திருக்குமா அப்படின்ற கேள்வி இருந்தாலுமே அதுக்கான ஆதாரங்கள் அப்படின்றது இல்லை. சைனீஸ் இராணுவமே இங்கே வந்ததுக்கான எந்த தடயங்களுமே இல்லை. பட் இந்த சஸ்பீசியஸான இந்த காலடி தடங்கள் அப்படின்றது இருக்குது. அந்த காலடி தடங்களை மெஷர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக அது ஹர்பஜன் சிங்கோட காலடி தடங்கள் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே ஹர்பஜன் சிங் தான் இங்கே பேயா சுற்றிட்டு இருக்காரோ தெரியல. ஸோ அவர் நம்மளை கொலை பண்ணிடுவாரோ, நம்மளை தாக்கிடுவாரோ அப்படின்ற பயத்தோடையே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிப்பாய்களுமே சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது சைனீஸ் இராணுவத்திட்ட இருந்து இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு ஒரு கோல் அப்படின்றது வருது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சோல்ஜர் ஒருத்தர் வெள்ளை குதிரையில் எங்களோட இடத்தை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்காரு, எதனால இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்களை தாக்குறதுக்கு முற்படுறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதை கேட்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க யாருமே அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு பதில் சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே அங்கே வரல, எங்களோட சோல்ஜர்ஸ் யாருமே இந்த வெள்ளை குதிரையில் அந்த இடத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி சைனீஸ் இராணுவத்துக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது நடந்து ஒரு சில காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரிப்பீட்டாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு சோல்ஜர் வாள் வச்சுக்கிட்டு சைனீஸ் இராணுவத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா யாருமே போகல அப்படின்னும் போது தான் இது பாபா ஹர்பஜன் சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்பு சோல்ஜர்ஸுமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஹர்பஜன் சிங் அப்படின்றவர் இப்போ வரைக்கும் போர்டரை பாதுகாத்துட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ரெண்டு சோல்ஜர்ஸுமே நம்புகிறாங்க. குறிப்பாக ஒரு நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டு நபர்கள் நம்புறது அப்படின்றது வேறு விஷயம். பட் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுமே இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது சடனாக இந்த பனிக்காலம் அப்படின்றது இன்னுமே அதிகமாகுது. மறுபடியும் டிசம்பர் அப்படின்றது வருது. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்களோட கனவுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் ஆபத்தை எதிர்நோக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் அப்படின்றது கேட்குது. பட் எந்த விதமான உருவமுமே இல்லை. ஒரு சவுண்ட் மட்டும்தான் இவங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கு. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நிறைய சோல்ஜர்ஸுக்கு இந்த மாதிரி சவுண்ட் அப்படின்றது கேட்குது. ஸோ இது எதனால் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது சடனாக அங்கே ஒரு புயல் அப்படின்றது வருது. ஒரு மிகப்பெரிய பனிப்புயல் அப்படின்றது வருது. இந்த பனிப்புயல் அங்கே இருக்கக்கூடிய டென்ட், அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அப்படின்னு எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பனி புயல் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயோட கண்ணில் ஒரு ஹெல்மெட் அப்படின்றது மாட்டுது. அந்த ஹெல்மெட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த ஹெல்மெட் பாபா ஹர்பஜன் சிங்கோட ஹெல்மெட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஹெல்மெட்டை தூக்கிட்டு போய் ஒரு டென்ட்டில் வச்சு அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அவங்க வழிபடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த சுழல் காற்று நின்றுச்சு அப்படின்னு அங்கே வேலை பார்த்த சோல்ஜர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வச்சு அந்த ஹெல்மெட் இருந்த இடத்துலையே இவரோட ஃபோட்டோவை வச்சு ஒரு கோயில் மாதிரி அமைச்சு அதுக்கு டெய்லி விளக்கு ஏற்றிட்டுமே வந்திருக்காங்க. இந்த மாதிரி விளக்கேற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த சோல்ஜர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமுமே வரலை, எந்த ஸ்ட்ரகிள்ஸுமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நிறைய சோல்ஜர்ஸ் கிளைம் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இல்லை வழி தவறி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்கள ஹைட் பண்ணுற மாதிரி, அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஏதோ ஒரு சக்தி அவங்க கூட இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வேலை பார்த்தா அத்தனை சோல்ஜர்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹை அஃபீஷியல்ஸ் எல்லாமே உண்மையிலேயே பாபா ஹர்பஜன் சிங் அங்கே இருக்காரு, அவருக்கான வேலை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரோட ரூமை டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்கே யாருமே ஸ்டே பண்ணுறது கிடையாது. பட் டெய்லி அவரோட ரூம் அப்படின்றது க்ளீன் பண்ணப்பட்டுச்சு. அவருக்கு ஒவ்வொரு வருடமுமே போஸ்டிங் அப்படின்றது உயர்த்திக்கிட்டே போச்சு. ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்கக்கூடிய நபர் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த பாபா ஹர்பஜன் சிங் அப்படின்றவருக்கு ஒவ்வொரு வருடமுமே இந்த பதவி உயர்வு அப்படின்றது கொடுத்தாங்க. அண்ட் அதே நேரத்தில் இவர் 2006 தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒவ்வொரு மாதமுமே அவருக்கான சம்பளம் அப்படின்றது அவரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒவ்வொரு வருடத்தோட கடைசியிலையுமே எப்படி சோல்ஜர்ஸ் வெக்கேஷன் போவாங்களோ அதே மாதிரி இவருக்கு வெக்கேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அவங்களோட இடத்துல இருந்து பஞ்சாபுக்கு போகக்கூடிய ட்ரெயினில் ஒரு சீட்டை அலோகேட் பண்ணி அந்த சீட்டுக்கு 2 காவலர்களை போட்டு அந்த சீட்டை தனியாகவே போக வச்சுருக்காங்க. எவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் எவ்வளவு மக்கள் நெரிசல் இருந்தாலுமே அந்த சீட்டில் யாருமே உட்கார முடியாது. ஏன்னா அதில் பாபா ஹர்பஜன் சிங் போகிறார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் இதை விட ரொம்ப கிரேஷியான விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னதான் பனி காற்று அடித்தாலும் என்னதான் மிகப்பெரிய புயல் அடித்தாலுமே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீபம் அப்படின்றது எப்பயுமே அணைஞ்சதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இந்த கோயிலை சுற்றியும் இந்த பாபா ஹர்பஜன் சிங்கை பற்றியுமே சுற்றி நடக்கும்போது இதை நிறைய பேர் நம்ப ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. புதுசாக ஒரு சோல்ஜர் வாரார் அப்படின்னா அந்த கோயிலில் கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவரோட வேலையை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கோயிலை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்தை நகர்ந்தே போவாங்க. இன்ஃபேக்ட் இதை இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, சைனீஸ் கவர்மெண்ட்டுமே நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த பாபா ஹர்பஜன் சிங் உண்மையிலேயே ஆவியாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. நிறைய சோல்ஜர்ஸுமே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது 2006ஆம் ஆண்டு இவருக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதுமே கொடுத்தாங்க. ஸோ இந்த 2006ஆம் ஆண்டு என்னதான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாலுமே அதுக்கப்புறமாவுமே ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அதிக பனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோயிலில் இந்த தீ அப்படின்றது நிற்காமல் எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது 2017ஆம் ஆண்டு அங்கே இருந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு இந்த கோயிலை மூடிட்டு அந்த தீபத்தை அணைச்சி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க அணைச்சி ஒரு சில காலத்துக்கு அப்புறமா இந்த பனி அப்படின்றது மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பனி கொட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கோயில் கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்திருக்கு. அங்கே தீபம் அப்படின்றது மர்மமான முறையில் எரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அந்த கோயிலை சுற்றி ஒரு வித்தியாசமான ஒளி அப்படின்றதுமே தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே உண்மையிலேயே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இதில் உண்மையிலேயே பாபா ஹர்பஜன் சிங்கோட ஆவி இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய மக்கள் அந்த இடத்துக்கு போகிறது, அங்கே வாட்டர் கொடுக்குறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறது அப்படின்னு அந்த கோயில் ஒரு மிகப்பெரிய புனித தலமாக இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சோல்ஜர் அவரோட நாட்டுக்காக இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி அப்படின்றது ஆரம்பிச்சுது. ஏன்னா ஒரு விஷயத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புறதை தாண்டி, அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் நம்புறதை தாண்டி, அந்த நாட்டோட கவர்மெண்ட் நம்புறதை தாண்டி அவங்களுக்கு எதிரி நாட்டாக இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸுமே நம்புகிறாங்க அப்படின்னும் போது இது கண்டிப்பாக இக்னோர் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. சஸ்பீசியஸாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது மட்டும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்படின்றத போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.